ஏன்னா அண்ணன் 9ஆம் கடை தேடி வந்திருக்கு. ஒரு 3 முடிச்சால முட்டாளா கேளு கேளு தம்பி. ஆமா சொல்லு. முடிச்சால முட்டாளா கேளு கேளு தம்பி. நான் இருந்தேன் தேருக்குள்ளே, இப்ப விழுந்தேன் தேருக்குள்ளே. நான் இருந்தேன் தேருக்குள்ள, விழுந்தேன் தேருக்குள்ள. ஒரு 3 முடிச்சால முட்டாளானே கேளு கேளு தம்பி. கண்டு மயங்கவில்லை, அவ முகத்தை கண்டா முடிக்கவில்லை. ஒன்னும் புரியவில்லை, அவ நினப்பு என்ன தெரியவில்லை. வெளியிலே ஊனானந்தா வேட்டிக்குள்ள விட்டு புட்டு வேணான்னு சம்சாரம். ஆமானே ஆமானே நான் போனேன் சன்னியாசம். வேண்டானே வேண்டானே. விதியே அட நீ சொல்லடா. ஒரு 3 முடிச்சாலே முத்தாலே ஆளு கேளு கேளு தம்பி. கேட்கிறான் விழுந்தேன் தேருக்குள்ள, எருக்குள்ளே. பழைய விரிச்சு வச்சு அதில போய் நானே பாட்டிக்கிட்டே தேடி விளங்கி எடுத்து அதை தானே நானே போட்டுக்கிட்டே. பாடல வழியும் இல்லை, வழக்கு இப்ப முடியவில்லை. வேணான்னு சம்சாரம். வேண்டானே வேண்டானே. நான் போறேன் சன்னியாசம். வேண்டானே வேண்டானே. ஏ விதியே அட நீ சொல்லடா. ஒரு 3 முடிச்சாலே முத்தாலே ஆளு கேளு கேளு தம்பி. கேட்கிறான் விழுந்தேன் தேருக்குள்ள, இப்ப விழுந்தேன் தேருக்குள்ளே. நான் இருந்தேன் தேருக்குள்ளே, இப்ப விழுந்தேன் தேருக்குள்ளே. ஏதோ ஒரு கானம் கேட்டது. கானத்திற்கு சொந்தக்காரர் யாரென்று காணணும். அண்ணே பிரபண்ணே சொல்லுங்க தம்பி. நீ கூட தம்பிக்கு துரோகியா மாறிட்ட. ஏய் உனக்கு சப்போர்ட் வரதான் பேசினேன். நீ என்ன சப்போர்ட் பண்ண? என் தம்பிக்கு 19 புராணம் தெரியும். அதெல்லாம் சொன்ன சரி. அந்த ஆள் சோப் போடுங்களும் அவன் போட மாட்டான். முடிஞ்சா அவனு அல்ல தம்பி, நீங்க செய்யறத தானே தம்பி சொன்னேன். இதெல்லாம் குறை எதுவும் சொன்னா இருக்கட்டும். இல்லை அந்த ஆளுக்கு நீங்க நேரம் சரியில்லை போல. அந்த ஆளுக்கு நேரம் சரியில்லையா? என்கிட்ட வந்து மாட்டிருக்காப்ல. நான் சொல்லிட்டேன். என் தம்பி வந்தாக்க பின்னு பின்னி போடுவான். சடையா ஒரே கிளியா கிழிச்சு போடுவான். அதான் நீங்க தான்ப்பா கிழிச்சியா, நான் கிழிக்கலப்பா. புதுசா வாங்கிட்டு வந்து எல்லாம் கிழிச்சிட்டியப்பா. சொன்னேன், பயந்துக்கிட்டு உள்ள போயிட்டாரு. அந்த பயம் உங்கள்கிட்ட பக்கத்துல நிக்க முடியுமா? யாராலையும் முடியாது. நாங்களே சென்று போட்டுக்கிட்டு தான் நிக்கிறோம். என்ன நாத்த முடிச்ச முண்டையா? நானு பக்கத்துல நிக்க பேச்சு செரிக்க முடியாதுல்ல. சாமான பிடிப்ப இதுல பிடிக்கவா? ஆமா ஆறு கொண்ட போட்டு மண்ட மேல கொண்ட போட்ட சாமி காரையா. கொண்ட போட்ட சாமி காரையா. என்ன உரையா என்ன பேரையா. அப்ப இதுல நீங்க அவுட் பண்ண பாக்குறீங்க. இதுலே பாட சொல்றாங்களே. பேக்ரவுண்ட் இங்க மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிறாங்க. உலகத்து அடிக்கிறாரு. அப்போ வணக்கம். வணக்கம் வணக்கம். நலமா இருக்கீங்களா? ஏன் நல்லா இல்லைன்னா என்ன புரிய? வீட்டில் அனைவரும் நலமாக இருக்கிறார்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. பேச்சுவார்த்தை முதல்ல திமிரும் ஆணவமும் கலந்ததாக இருக்கிறது. ஆனாம தான் இருக்கக்கூடாது. பேசுவேன். அப்படிதான். ஏன் பேசுற அப்படி?
முதல்ல சபை நாகரிகத்தை தெரிஞ்சுக்க. முதல்ல என்ன? வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பாடு. வந்தாரை வாழ வைப்பது அது என் தமிழ்நாடு. அபச்சாரம் செய்தாலும் கூட கொண்டு போய் வச்சு உபச்சாரம் பண்ணணும். மூதேவி, அது விபச்சாரம் இல்லடா, உபச்சாரம் செய்ய வேண்டும். சரி, அப்படி உபச்சாரம் செய்யணுன்ற அறிவு இருக்க உனக்கு வந்தவர்களை எப்படி வரவேற்க வேண்டும், அவர்களை என்ன செய்யணும்ன்ற அந்த அடிப்படை அறிவு இல்லையடா உங்ககிட்ட. ஏன் வந்தவர் என்ன செய்யணும்? வந்தையில ஆமா, பாடினையில பாண்ணே, வசனம் பேசினையில பேசுனேன், நான் வந்தல்ல வந்திய என்னைய பார்த்தையில பார்த்தேன். என்ன செய்திருக்க வேண்டும்? என்ன செய்யணும்? என்னையா செய்யணும்? என்ன செய்யணும்யா? என்ன செய்திருக்க வேண்டும்? என்ன செஞ்சிருக்கணும்? என்னை பார்த்த உடனே நீ மண்டிக்கிட்டு என்னை விரும்பாமல் செய்யணும். செஞ்சியா? நான் ஏன் உன்னை விழுங்க போனா? இது நான் உன்னை விழுந்து செய்யணும். ஏய், எனக்கு விருந்தோம்பல்டா, விருந்தோம்பல். நான் என்ன அவங்க நினைச்சியா? ஏய், விருந்தோம்பல்னா என்ன? என்ன? மா வாழை பலா முக்கணியோடு சுவாமி வாருங்கள், வணக்கம், அமருங்கள், உண்ணுங்கள், இதையெல்லாம் நீ செஞ்சிருக்கணும். உங்களை நானு வந்ததுல இருந்து பாக்குறேன், வாங்கன்னு சொல்ல மாட்டேன், வரவேற்பு கொடுக்க மாட்டேன். டேய், இங்கடா. என்னடா மிரட்டுற? வீட்டுக்கு போறியா கருப்புசாமி? ஏய், ஆயா போய் தூங்கவே முடியாது. சாபம் கொடுக்குற உன்னை நாடகம் பார்க்க வந்து சாபம்லாம் கொடுப்பேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு வரைக்கும் தூக்கமே வராது. போ நீ பேசு. ஏதோ உன்னால உன்னை இந்த ஊருக்கு கூட்டியாந்ததுக்கு உன்னால என்ன செய்ய முடியுமோ அந்த சிதறப்பா செஞ்சுட்டேன். சொன்னதுக்கு எல்லாம் கிடக்குறாங்க பேசாம இங்க. ஓ, அப்ப நீங்க சொன்னதுக்காக எத்தனை பேர் அமர்ந்திருக்கிறார்களோ? கிளம்புதான் பாரியா அங்க போ. முச்சந்திர முனி நிக்குதா? சரி, அவங்கள உட்கார சொல்லி நீ என்ன செய்ய போறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ உங்களை அசிங்கப்படுத்த போறேன். என்ன பண்ண போற? முடியுமா உன்னால? முடியும். சாதாரண ஒரு கோமாளி, ஒரு பப்புனுக்காரன், நீ என்ன அசிங்கப்படுத்திடுவேனா? கோமாளி பப்புனுக்காரன் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். என்ன கேட்டுக்கிட்டு இருந்த? கோமாளினா அது என்னன்னு தெரியுமா அவனுக்கு? நீ இல்ல, அது ஏன் என்னுடைய கருத்து இல்ல, எங்க ஐயா ஏவி விட்டதுனால ஒன்று போட்டுட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லணும்னா 40 வருஷம் ஆகணும்டா உனக்கெல்லாம். ஐயா நான் சொல்லிடுவேன். என்ன சொல்லுவ? இப்போ நீ தான் இப்போ குச்சி குளுத்தி போட்டதா? ஏய், என்ன நாரதர் நீ நினைக்காதயா, எங்க ஊர்ல எங்க அப்பு இருக்காரு. சரி சரி சரி, நீ என்ன செய்ய போற? என் கேள்விக்கு பதில் சொல்லிருவியா? நீ சொல்லிடுவேன். அப்படி ஒருவேளை நீ பதில் சொல்லு. இவன் என்ன உன்னை சாதாரண பப்புனுக்காரன், உன்னை கேட்டா என்னடா பேசுறன்னு கேட்ட, இதே நான் நீ சரியா சொல்லு, உண்மையிலே உன்னை மிகச்சிறந்த அறிவாளின்னு நினைச்சு நான் விவரம் பேசுறேன். சரி சொல்லு. கோமாளி. கோமாளி அவதாரம் முதல் இந்த உலகத்தில் எடுத்தது யாருன்னா, நம்ம எல்லாம் காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு எடுத்தார். சரியா? மகாவிஷ்ணு ஏன் கோமாளி அவதாரம் எடுக்கிறாரு? படைக்கின்ற தொழில் யார் செய்யறாங்க? பிரம்மா செய்கிறார். அப்ப இந்த பிரம்மாவுக்கு 4 தலை. இப்ப நீ சொல்ற 4 ஒண்ணு, இப்ப 4, ஆனால் அன்று 5 தலை இருந்ததா? ஆமா. அப்ப அந்த சிலை சிவபெருமானை பார்த்து இந்த பின்பக்கம் இருந்த தலை ஏராளமா சிரிச்சதா. சிரிச்சோட சிவபெருமான் கோவப்பட்டு அந்த தலையை கிள்ளி எடுத்துட்டாரு. எடுத்த தலை அவர் கையை விட்டு கீழே விழுகலை. அவரும் என்னென்னமோ பண்ணி பார்க்கறது, கீழே விழுகலை. அந்த தலையோடு சிவபெருமான் தெரியுறாரு. அப்போ அந்த தலையை கீழே விழ வைக்கணும்னா என்ன செய்யணும்? அன்று மகாவிஷ்ணு கோமாளி அவதாரம் எடுத்து தன்னைத்தானே தாழ்த்தி அவர் நடத்தியை பார்த்து இந்த தலை சிரித்ததா. சிரித்தவொன்னே அந்த தலை கீழே விழுந்துருச்சு. அதுக்காக தான் கோமாளி அவதாரம் எடுத்தார். சரியா? என்னடா எனக்கு போட்ட அப்படியே உனக்கு போட்ட வச்சுட்ட. இப்போ தானே அவர் மனசை மாற்றி இப்போ தான் என் பக்கம் இழுத்து கொண்டாந்தேன். நீ திட்டமிட்டு சதி பண்ணி உன் பக்கம் இழுக்கிற. இன்னும் மாத்திரேன். ஆனாலும் பரவாயில்ல, நான் கூட நீ பதில் தெரியாம திக்கு முக்காடி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு வெக்கப்பட்டு நிற்பேன்னு பார்த்தேன். ஆனால் பச்சை மரத்தில் ஆணி அடித்த மாதிரி உன்னுடைய விளக்கத்தை நான் மனசார ஏற்றுக்கிறேன். ஏன்னா மகாவிஷ்ணு அதற்காகத்தான் கோமாளின்ற அந்த சிரிப்பு நடிகராக மாறி சிரிக்க வைத்து அந்த தலையை கையிலேருந்து போக வச்சார். உண்மையில எந்த பப்பனும் சொல்லாத விளக்கத்தை நீ சொல்லியிருக்கேன்னா அப்போ உண்மையில நீ படித்திருக்கிறாயின்னு அர்த்தம். வா விவரத்தில் குதிப்போம். நான் உன்னை பப்புக்காரன் நினைக்கல, உன்னை அறிவாளி நான் நம்புறேன். விவரம் பேசுவோமா? பேசுவோம். புராணம் பேசுவோமா? எத்தனை புராணம் உண்டு? புராணங்கள் மொத்தம் 19 புராணம். இருக்கிற 18 தாயா நான் படிச்சிருக்கேன். 19 அஷ்டதச புராணம். அஷ்டம் என்றால் 8, தசம் என்றால் 10, 10 8 18. அப்புறம் என்ன 19ங்கிற? இருக்குது புராணம். எப்படி 19? உங்களுக்கு தெரியல. எப்படி 19? 18வது புராணம் கண்ட புராணம். 19வது புராணம் நான் அதிகம் புழங்குகின்ற பொந்த புராணம்.
என்ன புராணம்? பொந்த புராணம். பொந்த புராணமும் ஒரு பேரே இல்லையப்பா. இருக்கு. சரி, கந்த புராணத்தை எழுதியவர் கச்சியப்ப சிவாச்சாரியார். பொந்த புராணத்தை எழுதியவர் பொச்சப்ப சிவாச்சாரியார் வெள்ளைச்சாமி மாமா. நம்புற மாதிரி இல்லையே. சரி, 18 உனக்கு தெரியுமா? தெரியும். பேசினா பேசுவியா? பேசுவேன். வாயா. பிரம்ம புராணம், பத்ம புராணம், பவிஷ்ய புராணம், வராக புராணம், வாமன புராணம், மதிய புராணம், கூர்ம புராணம், பிரம்மாண்ட புராணம், பிரம்மலிங்க, வைவத்த புராணம், அக்னி புராணம், வாயு புராணம், கருட புராணம், கந்த புராணம். எங்க நீ அவ்வளவு பெரிய ஆளுனா, நீ அவ்வளவு பெரிய அறிவாளினா, நான் சொன்ன புராணத்தை பேர் சொல்லு பாப்போம். இப்பதான் சொன்னேனே. சொல்றேன்னு சொன்னீங்கள? ஆமா, சொல்லு. இப்பதான் 18 புராணத்து பேர் சொன்னேன். நான் சொன்னலையா? ஆமா, அதை நீ சொல்லு. நீங்க சொல்லும் போது நான் சேர்ந்து சொன்னேன். நான் சொல்லும்போது நீ சொன்னியா? ஆமா, சொன்னது நாயா? நானும் சேர்ந்து சொன்னேன். அப்ப அதுக்கு ஆமா சொல்றாரு. உண்மையில நான் சொல்லும்போது நீ சொன்னியா? ஆமா, ஐயா பாத்துக்கிட்டாங்க. நான் தான் கவனிக்கலையா? புராணம், பத்ம புராணம், ஓமக புராணம் சொல்லிட்டு தான் வந்தேன். அப்ப என்னோட இணைந்து நீயுமா சொன்னேன். மன்னிச்சுக்க, நான் அதை கவனிக்காம விடுறேன் ஒரு ஆர்வத்துல. எப்பவுமே கவனம் இருக்கணும். சரி, இப்ப கவனிக்கிறேன். இப்ப சொல்றீங்களா? சொல்லுங்க. பிரம்ம புராணம், பத்ம புராணம். என்னடா ஈழு தெரியுமா தெரியாதா? சேர்ந்துதாங்க சொல்லணும். என்ன தெரிய கிழிச்ச? நான் விட்டா நீ சொல்லுங்க. பிரம்ம புராணம், பத்ம புராணம், பவிஷ்ய புராணம். என்னடா முக்குற? சொல்லு கேக்கா. நான் சொல்லிட்டு தானே இருக்கேன். ஓ, அப்ப இடைவிடாம சொன்னா கூடவே சேர்ந்து சொல்லுவியோ? சொல்லிடுவேன். சரி சொல்லு. பிரம்ம புராணம், பத்ம புராணம், பவிஷ்ய புராணம், வராக புராணம், வாமன புராணம், சாணைச்சா, விஸ்கி, ஓல்ட் மங்க், மானிடர், ஜீசஸ், பிரிட்டிஷ் எம்பையர், பக்தாரி, 5000, 6000, 4000. இதெல்லாம் புராணம் பேரானா? ஆமா. இதுல புராணம் பேரு. இந்த புராணத்தை நான் கரைச்சு குடிச்சிருக்கேன். கரைச்சு குடிக்கிறியா? படிக்கிறமையா? எதுக்கு நீ குடிக்கிற? கரைச்சு குடிச்சானே உடம்போட ஒட்டிக்கிட்டே இருக்கும். இப்படி ஒரு புராணத்து பேரை நான் கேள்விப்பட்டது இல்லையா? ஐயா, நீங்க பேசுறதா தமிழ்ல சொன்னீங்க புராணத்து பேரு. சரி, நான் எல்லா புராணத்தையும் ஆங்கிலத்தில் சொன்னேன். சாணைச்சா, விஸ்கி, ஓல்டு மங்கு, பிரிட்டிஷ் எம்பையர், பக்காடி, மானிடர், இப்படி எல்லாமா புராணத்து பெயர் உண்டு. இருக்கு. சிறப்பா எனக்கு அந்த புராணமே வேணாம். வா, நம்ம இதிகாசம் பேசுவோமே. இதிகாசத்திலே முதல் இதிகாசம் ராமாயணம். ஆமா, மகாபாரதம். ராமாயணம் படிச்சிருக்கியா? முதல்ல படிச்சிருக்கேன். வச்சிருக்கேன். எத்தனை இருக்கிறது? ஒரு வச்சிருக்கேன். அப்படியே அரஞ்சனா தெரியும். என்ன முக்கர கட்டை பாரு, முகர கட்டை ஒண்ணு வச்சு தர்றாரு. ஏண்டா இவ்வளவு நேரம் ஒண்ணு வச்சு ஆட்டிக்கிட்டு நிக்கிற நீ? ஆமா, உன்கிட்ட ஒண்ணுதான் இருக்கு. ஆனா என்னிடத்துல 1 இல்ல 2 இல்ல, மொத்தமாக 7 காண்டம் வைத்திருக்கிறேன். சண்டைக்கு வர்ற பேச்சு வர்ற நிக்க முடியுமா? கூட நிக்க முடியுமா? தப்புதான். பேச முடியுமா? தப்புதான். 7 காண்டம் வச்சிருக்கிய, ஒண்ணு கொடுங்க எனக்கு. உனக்கு இருக்கிறா தரணும். நாளைக்கு அவசர அடியல் இருக்கு. அவசர அவியலா? அடியல். ஏய், உன்னிட்ட கொடுக்குற கடை நான் வாங்கினேன். மதுரை முழுக்க அலைஞ்சேன், திருச்சி முழுக்க அலைஞ்சேன், தஞ்சாவூர் முழுக்க அலைஞ்சேன். இது ஏன் அங்கே அழிகிறிய? ஏன் நேராக ஆஸ்பத்திரிக்கு போனால் பொட்டி அள்ளிட்டு வரலாம். பொட்டி அழுறியா? ஒரு காண்டம் 650 ரூபாடா. கம்பெனி பிராண்டடா. புரியல. காண்டம் என்ன பிராண்டமா? பரம்பரையாக எங்க ஐயா வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் எங்க அப்பா வச்சிருந்தாரு, இப்ப நான் வச்சிருக்கேன். அடுத்து என் பிள்ளை பேரன்னு எங்கள் பரம்பரையின் சொத்தாக அது பார்க்கப்படுகிறது. ஒரு காண்டம் ஒரு தடவைக்கு மேல பயன்படுத்த. ஏய், என்னடா தலையில அடிச்சுக்கிற? ஒரு தடவைக்கு மேல பயன்படுத்துறியா? படிக்கணும் தானே, எதுக்கு பயன்படுத்துற? படிக்கணுமா? ஆமாடா, புத்தகத்தை படிக்க தானே முடியும். புத்தகமா? ஏன்னா புத்தகமானு கேட்குற? பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரணிய காண்டம், கிஷ்கிந்தை காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தர காண்டம். ஐயா, நீங்க உத்தர காண்டத்தை சொல்றீங்க. ஏன் நீ? நான் குத்துர காண்டத்தை நினைச்சிட்டேன். ஏய், ராமாயணத்துடைய நூலின் பெயர் காண்டம்னு அர்த்தம். ராமாயணம் படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன். யார் எழுதுனா? தமிழிலே கம்பரும் மொட்டை கூத்தரும் எழுதினார்கள், வடமொழியிலே வாழ்விகை எழுதுறார். அழுத்தம் திருத்தமா சொல்றீங்களோ? இத சொன்னா நீ ஒன்னும் பெரிய ஆளாயிர முடியாது. இன்னும் கீழே இறங்கி அடிக்கணும். அடிக்கிறேன், கீழே இறங்கி அடிப்பேன். கம்பர் விட்டு கட்டு தரையின் கவிபாடும். ஆனா பாருங்க, ஒரு எழுத்தை வைத்து கவி பாட முடியுமா? முடியாது, யாராவது முடியாதுல. ஆனா பாடி காட்டினார் காலமேகம் மிகச் சிறப்பாக. பாடி எப்படி பாடுறான் தெரியுமா? தத்தித்தா தூதி தித்த தூதி தத்துதி துத்துதி எட்டா தூதி. ஏடா பயமா இருக்கா? அவன பயப்படுறாளு எதுக்குடா புராண பேச வர? பயப்படுறேன். நிப்பாட சொல்ற நீ என்ன பேசுறப்பா? கவி. இது கவியா பேசுற? ஆமா. கவியா பேசுறியா நீ? ஆமையா. கவி காலமேகம் பண்ணாரத. தத்தி தாத்தூதி தாது தித்த தூதி
நிப்பாட்டா பேச்சா சத்து தாக்குது பேக்குதிங்கிறான் டேய் மட்டப்பட கிறுக்கு ஊதியா டேய் தூதினா தூதி ஊதி ஊதி ஏய் அது தத்தித்தா தூதி தாது தித்த தூதி தூதிடா ஊதியா என் காதுல வேற மாதிரி அதுக்கு நான் தான் பொறுப்பு சரி விடு காலமேக வேணாம் ஒட்ட குத்த பத்தி பேசுவோமா தெரியுமா அவரை எப்படி தெரியும் நான் நிறைய படிச்சிருக்கேன் என்ன படிச்ச வெட்டப்பட்ட தலையை ஒட்ட வைத்து பாடினால் அவருக்கு பேர் ஒட்ட கூத்தர் என்ற பெயர் ஆமா உன்னை கை முடியா பரவாயில்ல படிச்சிருக்கவளையே வெட்டப்பட்ட தலையை ஒட்ட வைத்து பாடினால் ஒட்ட குத்தர் ஆனா அப்படிப்பட்ட ஒட்ட குத்தர் பாடினாரே ஆக சிறப்பாக ஒரு கவி என்ன பாடவா பாடு வைத்தானே பிக்கா முக்கா வித்தாவு போய் அக்கான போய் சொல்லப்பாடத்தி ஏன்டா தத்திரி சொன்ன ஐயோ அற சொல்லா சொல்ற பாவி பாவி என்ன பேசுறப்ப என் குடும்பத்தையே திட்டுறீங்களா என்ன செய்ய குடும்பத்தையா யாரு குடும்பத்தை என் குடும்பத்தை உன் குடும்பத்தை நான் என்ன கேவலப்படுத்தினேன் நீங்க தான் கேவலப்படுத்துறீங்க நான் என்ன கேவலப்படுத்தினேன் என்ன சொன்னேன் கவி சொன்னேன் என்ன சொல்லு பிக்கா முக்கா வித்தாவு போய் அக்கான போய் என்ன சொல்லிட்டீல கொக்கா மக்கம் கொக்காட்ட போய் தெக்கால பொக்கன்னு ஏய் தமிழ் கவிராது எது கவி பாத்துக்கப்புறம் ஒட்ட குத்தன் பாடினான் இது ஒட்ட சூத்த நீ மாறினதியா ஒட்ட சுத்தம் ஆமா ஏய் தேவெல்லாம் பேசிட்டு இருக்கு அடிச்சு மண்டே பொழுதுவேன் ஏடே நிப்பாட்டா பேச பாடுன ரெண்டு கவி பாட வக்கில்ல வகை இல்ல இந்த லட்சணத்துல பெட்டிக்கார சொல்றாரு உன்னைய புராணம் புயலாமா இலக்கிய இடியாமா கவி சொல்லலாமா ஏடே நீ எல்லாம் என் காலில் விழுந்து கும்பிட தானே லாய்க்கு ஓ ஓய் வள்ளியை கொட்டியா நான் வள்ளியை ஆண்டவா சோழ நாட்டுக்கு வந்து சோதனையா என்ன புலம்புற மன்னிப்பு கேட்டு போடா உள்ள நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் கவி தெரியாத உனக்கு எதுக்குடா கவி சொல்றன்னு பட்டா யாருக்கு கவி தெரியாது தாண்டா தெரியல நீங்க எத்தனை கவி பேசுறான் நானும் பேசுவேன் எத்தனை கவியா இந்த ரெண்டு கவியோட நினைச்சிடாத நான் நினைச்சா 100 கவிகளை பாட முடியும் 100 கவி பாடுறான் 110 கவி பாடுவேன் 300 பாடுறேன் 310 500 பாடுறேன் 510 1000 பாடுறேன் என்ன முய்யா எழுதுறான் ஏழாம் வாட விட்டுக்கிட்டு இருக்க அத்தனை கவி எனக்கு தெரியும்டா எனக்கு கவி தெரியும் ஏய் ஒருவேளை பாட முடியல போட்டின்னு தான் நிபந்தனை இருக்கணும் எப்ப எங்க அப்பு உன்னோட கேள்வி கேட்டு உன்னை அசிங்கப்படுத்தணும் எனக்கு வாக்கு கொடுத்தாரோ விடவே மாட்டேன் அப்படி ஒருவேளை என்கிட்ட பாட முடியாம நீ தோத்துட்டா என்னடா செய்யற இவ்வளவு பிரச்சனையும் நீ தான் காரணமா பெருசு கொளுத்தி போட்டு உட்கார்ந்துருக்க வரும் தோத்தா என்ன செய்யற உங்கள்ட்ட தோல்வி அரசா உங்களுக்கு அடிமை நான் எழுதி கொடுத்துட்டு போறேன் பேச்சு மாறக்கூடாது ஆனால் ஜெயமாதவனுக்கு தமிழ் வேந்தன் அடிமைன்னு எழுதி தந்துட்டு இந்த ஊரை விட்டு நீ போற அதே போல் நான் விட்டு நீங்கள் தோல்வி விட்டால் வரடா உன் வழிக்கு வரடா அப்படி ஒருவேளை உன்கிட்ட தோத்து நான் இந்த இடத்த விட்டு போகும்பொழுது அப்படி ஒருவேளை ஒன்று நான் தோத்தனா இந்த மேடையிலிருந்து இந்த கட்டையை நான் பிடிக்கல ஏன் வேற கட்டை அடிச்சு வீட்டில் வச்சிருக்கீங்களா ஏய் இந்த வேஷமே போட மாட்டேன்னு சத்தியம் பண்றேன் அப்படியா தயாரா குதிப்பமா வா குதிப்போம் டேய் சத்தியம் முடிச்சோனே விவரத்துக்குள்ள குதிப்போம்டா அப்படியா திகட சக்கர செமுக வைத்துள்ளான் சகட சக்கர தாமரை நாய்கள் அகட சக்கர வீமணி யாவரி திகட சக்கர மேய்ப்பது பேச பாலும் தெளிதேனும் பாகும் மறுப்பும் இவை நான்கு நான் தருவேன் கோலம் தூங்க கிரவகத்து தூமணியே சங்க தமிழ் மூன்றுத்தா அருகனை கடந்தன மானை முகந்தனை சரிவினை சென்றிட சேனை சோதனை வரவினை வெஞ்சன மானை படந்தனை திருவனை தந்தன திருவிசனை பேச 5 கடத்தனை ஆனை முகத்தனை இத்தி நிலவரட்டினை அந்தி மனிதனை யானை கொடுத்தனை புத்திர வைத்தலை போட்டுகின்றோம் பல்லாண்டு இரத்தாண்டு வல்லாண்ட வடிவண்ணா உள் சேவடி செய்வதற்காக பேச வாக்குண்டாம் நலவனமும் அவனால் நோக்குண்டாம் மீன் உடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை அளவாத தப்பாமல் சாப்பிடுற நமக்கு அமலன் ஆதிவரான் அடிவர்க்கனை ஆட்படுத்த விமல பொன்னவர் கொண்டு யார் மொழி வேங்கடன பேச உள்ள பெருங்கோயில் ஊடகம் ஆலயம் வல்லர் வாய்கோரபாசல் தெல்ல தெருவு ஜீவனி சிவலிங்கம் கள்ள பூனைத்து கால மணிவிளக்கே நீதி வானவள் நீதிபதி அரகத்தாம் தம் திருக்கமன பாதம் மன்னன் கண்ணில் பட்டதனால் உள்ள நான் இருக்கின்றதை பேசே தோளுடைய செவியின் விடையேறுவோர் தூவன் மனிதகுடி காடுடைய துணைப்படி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் என்னுடைய மனவாவனை நாட்படி தேர்த்து அடிச்சுரித்த பீருடைய பிரம்மா பிரமேவியை பெம்மான் இவன் என்று உலகளா உணர்ந்து ஓத கரியவன் நிலவனாவி இறைவழி வேடியில் அடகில் சோதி நம்பள தாடுவான் மற்ற சிலம்படி வாத்தி அவங்க பேசே மந்திரம் ஆவணர் வாதவர் சுந்தரபாதனருக்கு துதிக்கப்படுவது நீர் செந்தூர் வாய்மைப்பங்கள் திரு ஆளவாயர் திருநீர் என்றார் நமசிவாயம் வாழ்க நாதந்தால் வாழ்க இமைப்பொழுது மின்னஞ்சு நீங்க தாழ் வாழ்க கோகடி ஆண்ட குருமணியன் தாழ் வாழ்க ஆகாம மாய் என்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அணைகன் இருவிடி வாழ்க பேசே உருவாய் அருவாய் உளதாய் இடதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதையாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே பாடி நீ பாடி வருது நீ மனதா பொருந்திய குடிநீ கூடு இளைய வருதமோடு அவரது கல்வியர்களை ஓடி நீ ஓடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என நாம பேசே நாளின் செய்யும் வினைநாளின் செய்யும் நாடி வந்த கோலின் செய்யும் கூற்றின் செய்யும் குமரேசர் ஆளும் சிலம்பும் சலங்கை தந்தையும் சண்முகமும் தோல்
தங்கமே. ஏண்டா அவர் சொல்லப்ப கூட நான் நம்பலடா. தாத்தா நீ கைத்தட்டு தாத்தா, நான் உனக்கு இவ்வளவு பேசுறேன்ல. ஒரு பப்புனுக்காரன் பச்சை மரத்துல ஆணி அடிச்ச மாதிரி இத்தனை கவி நச்சுன்னு நீ பாடுறீனா எங்க அப்பா சொன்ன வார்த்தையை நான் மதிக்கிறேன். உன்னை அறிவாளி ஒத்துக்கிறேன். வா சமாதானம், வா கட்டி அணைத்துக்கொள். ஏய் நானே இறக்கப்பட்டு பாவம்னு இறங்கி வர்றேன், நீங்க இறக்கப்பட்டு ஒன்றும் செய்ய வேண்டாம். சரி இப்ப என்ன செய்யலாம்ங்கிற? பேசுவோம். என்ன பேசுறியா? எவ்வாறு விவசாயம் செய்றாங்க, இது என் குல தொழில் புரியல. அதை நான் காப்பாத்துறேன். அடாப்பா அப்படிதான் குல தொழில காப்பாத்துறாரா? ஏய் பாவம்னு இறக்கப்பட்டு நான் நிப்பாட்டி இருக்கேன். ஏன்னா என்னால நிப்பாட்ட முடியும், உன்னால நிப்பாட்டவே முடியாது. ஒரு விவசாயி மையம் இந்த சாமியார தோற்கடிச்சாங்கிற சரித்திரம். உயிர் பச்சை கொடுக்குற தமிழ் வேண்டா காப்பாத்திக்க கொன்னே முடிய உன்னைய நானு. நீங்க கொடுக்கிற உசுறு இதுக்கு சமம், மசருக்கு சமம் முடியாடா. நீ வாடா, உன் தலையெழுத்து இதுதானா, யாரை மாற்ற முடியாதா? இன்னும் நீ எப்படி 1010 பாடுவ நீயோ விடுஞ்சாலும் பரவாயில்ல, உன்னை விடவே மாட்டேன்டா. வா பொய் வண்ண மனத்தை புலவன செலவித்து மெய்வன் அன்னத்தவருக்கு மெய்வண்ண முத்துகளை மைவண்ண கருமல்வோள் கீழ்வண்ண மகரத்தில் கண்டுதன் அரங்கத்தை பேச வந்தவனை வருகின்ற வல்வனையும் கந்தன் என்று சொல்ல கழகமே திரு செந்திலகர் சேவகா என்று திருநீர் அறிவாருக்கு என்று மேவ வாராதவனை பொன்னிமன் கிங்கண்டி சிலம்புலி புலம்பு சின்ன மன்னர் கொண்டு சில சேடியர் சொல்ல அன்னமன்ன வல்லமன்ன வாமனத்தார் பேசே காவிற்கழகு கல்விக்கழகு வரமானம் கோவிலுக்கழகு கோபுரம் வயலுக்கழகு செல்லல் நாவிற்கழகு தொழிலும் முன்னோர்கள் சொல்லி வைத்தார். கோப்பையில கோரி வாழ்க்கை மூலையில் அரசு வீரன் காப்பில விளைந்த பவி கரையிலா திருதவெறி கோப்பையில கொண்ட கொள்ளும் குருவிலா கொண்ட ஞானம் ஆப்பில சகடுபோல் அழகி மன்றக்கமே பேசே காரகார காரகார காவலி காவலன் போற 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 போடுகின்ற புண்ணியன் மாற 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 மாமியார ஏறவே சார 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 சரக்கு போட்டு தூங்கவே. என்னடா பண்ணப்ப? என்ன பண்ண? மாமியா கவி மாற 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 மாமியார ஏறவே மூதேவி. அது அப்படி வராது. மாற 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 மரங்கள் 7 மெய்து சி ராம அப்படி இல்ல வரான். மாமியார்லயே நிக்கிற மாமியாரு சரக்கு எல்லாம் வரும், அது அப்படியே வருது. சரி ஒருவேளை அது பிற்போக்கிலே இது எழுதப்பட்டிருக்கலாம். எழுதிருக்கான். பேசு. ஓடி 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 ஒரு இழுக்கான அந்த ஜோதியை நாடி நாடி நாட்கள் வழிந்து போய் வாடி 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 மாண்டு பண்ண மாதர்கள் கோடி கோடி கோடிக்கு என்னது கூடிய பேசு. அருவா வீச கொடுமா பார்வை ஆறுமுக கைய வச்சா தூள். சினிமா பாட்டா தர்த்தினியை முடிச்சவனே கவியை பாடு. கவிதா பாடி வைத்தான உயர்வர உயரல முடியும் அமனன் மயவர மதியன் அமரல் அதிபதி யாரமன் துகிறது சுழலை சொல்லுதராமனே பேசே. அண்ட காக்கா கொண்டக்காரி ரெண்டக்கா ரெண்டக்கா ரெண்டக்கா. ஏய் கவியை பாடுறானே உன்னைய. கவிதா கருப்பைக்கு முட்டை கல்லில் தேருக்கு விருப்பு சமதவள்ளிக்கு வையன் உருப்பட்ட ஊட்டி வளர்க்கணும் வேகடு வண்ணா கேள் பாட்ட உனக்கு மகிழ் நான் பேசே. தோட்ட பூபதியும் நானடா அந்த அமர தோட்ட பூபதியும் நானடா. ஏய் கவியை பாடுறா. கவிதா பேசிட்டு இருக்கே. அருவம் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்று ஜோதி பிணமதில் மேனியாகி கரணிக்கிற மோங்களார கரங்கள் படி ரெண்டு கொண்டு ஒரு திரு முருகம் வந்தா உதித்தன உலகம் ஐய பேசே. அண்ணன் பாத்தியா அப்பத்த கேட்டியா ஹே ஹே ஹேனா மயிரல் பாரு. ஏண்டா என்னை பார்த்தா முட்டா தெரியுதா உனக்கு? இவ்வளோ நேரம் ஏதோ தமிழில் பாடுனேன். சரி போனா போயிட்டு போறேன். ஏதோ தமிழ் வார்த்தையில் தானே இந்த வரிகள் அமைக்கப்பட்டிருக்கு. பொறுமையாக இருந்தேன். இப்போ நீ கடைசியாக பாடினே அது தமிழ் பாட்டாடா? அண்ணனை பார்த்து தர்த்தியை முடிச்சோனே அது தாய்லாந்து பாட்டா பேங்காங்க பாட்டா? ஐயா ஏன்னா தமிழே இல்லாத ஒரு அர்த்தமே இல்லாத கவியை நீ மேடையில் பாடுனா உன்னை சும்மா அப்படிவனாடா ஒன்னே அப்படி ஒன்று. இது என்ன ஏதுன்னு கேளுங்க, நான் விளக்கம் சொல்றேன். விளக்கம் சொல்றியா? இந்த தாய்லாந்து பாட்டுக்கு நீ விளக்கம் சொல்லுவியா? எல்லா பாட்டுக்கு விளக்கம் சொல்லுவேன். நீ அது கூட தமிழ்ட்டேன் இது பாடு. நீ இதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல முடியும்? என்னால சொல்ல முடியும். என்ன சொல்லுவ? அண்ணனை பாத்தியா அப்பத்த கேட்டே ஹே ஹே நான்டா. ஏன் பட்டினத்தார் வரலாறு? பட்டினத்தார் வரலாறா? ஏண்டா இந்த இப்ப சமீபத்தில் வந்த தாய்லாந்து பாட்டுக்கும் பட்டினத்தாருக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? என்ன? நவோடி நாராயணன் பூம்புகாரிலே பிறந்த பட்டினத்தார் 9 கோடி சொத்துக்கு அதிபதி. அப்பவே 9 கோடி சொத்துக்கு அதிபதி. மேற்கொண்டு சொத்துக்கு ஆசைப்பட்டு தன்னுடைய மகன் மருதவான திரைக்கடல் ஓடியும் திரவியும் துடிச்சு அனுப்ப கடல் கடந்து சம்பாதிக்க அனுப்பி வச்சாரு. போன பிள்ளையெல்லாம் பொன்பொருள் கொண்டு வாரான். ஆனா அவர் மகன் மட்டும் சாணி விராட்டி கொண்டு வாரான். ஆமா ஒரு வரட்டி காய் இந்த சாணத்தை எடுத்து வந்துறேன். அந்த சாணத்தோட சேர்த்து அம்மாட்ட ஒரு கடிதத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. இல்ல கோவப்பட்டு ஒரு அறையில் அடைச்சு வச்சுட்டாரு. அடைச்சு வச்சா திறந்து பார்த்தா அங்கே ஒரே ஒரு காகிதம் மட்டும் இருந்தது. அதை எடுத்து பார்த்தா காதற்ற ஊசியே வாராது காணும் கடை வழிக்கேன்னு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் விஷயம். தன்னுடைய மகன் காது அந்து போன ஊசி கூட செத்து போட்டா பயன்படாத சொல்லிட்டானே. இது எனக்கு இந்த பணம் தேவையில்லை, பொன் பொருள் தேவையில்லைன்னு எல்லாத்தையும் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் துறந்து சாமியாராயிட்ட துறவரம் கொண்டுட்டாரு. சாமியார போய் விட்டு விட்டு கிளம்புறாரு. அவர் பொண்டாட்டி பாக்குறாங்க, நான் சாமியார போறேன்ட்டாரு. அவர் புள்ள சாமியாரா போறேன்ட்டாரு. அவ அம்மா பார்க்கும்போது அம்மா
சாமியாரா போகிறேன், ஆனால் நீ இறக்கும் வரை இந்த மண்ணை விட்டு நான் வேறு ஊருக்கு போக மாட்டேன். நீ இறந்தாதான் இந்த மண்ணை விட்டு வெளியே போவேன், அதுவரை இங்கே தான் இருப்பேன்ட்டு அந்த ஊருக்கு பிறந்த ஊர்லேயே செல்வந்தன வாழ்ந்த ஊர்லேயே அவர் துறவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிச்சை எடுத்து சாப்பிட்றாரு வீடு வீட்டுக்கு. ஆமாம், இதை பொறுக்க முடியல உங்க அக்கா. நம்ம கூட பிறந்த தம்பி இப்படி பிச்சை எடுத்து திரியிறானே, செல்வந்தனா இருந்தவே பிச்சை எடுக்கிறானேன்னு அவளுக்கு மரியாதை குறைச்சலா போச்சு. அப்பத்தான் இந்த பாட்டு வருது. அந்த ஊருக்குள்ள சின்ன பையன்லாம் கூப்பிட்டு இந்த தம்பியை கொள்றதுக்காக அந்த சின்ன சின்ன பையன்களை கூப்பிட்டு என்ன அண்ணனை பாத்தியா அண்ணனை பாத்தியான்னு கேட்டாங்க. அதான் அண்ணனை பாத்தியா. அப்பத்தை கேட்டியானா அவ அக்கா வீட்டுக்கு வராரு, பசிக்குதுன்னு அப்ப கேட்குறாரு. அதாவது அப்பத்தை கேட்டியா, அந்த அப்பத்தில் வசந்தருவி அக்கா கொடுத்துட்டாங்க. இதை உணர்ந்த பட்டினத்தார் தன்வினை தன்னை சுரு ஓட்ட வீட்டை சொல்லு கூரை மேலே போட்டு போயிட்டார். கூரை நெருப்பு பிடிச்சி எரியுது. அந்த நெருப்பை பார்த்து இவர் சொல்றாரு அப்படின்னு சிரித்து எள்ளி நகையாடினாரா. நாரா அதான் அண்ணனை பாத்தியா அப்பத்தை கேட்டியா ஏடா தாய்லாந்து பாட்டுக்கு இப்படியான தமிழ்ல விளக்கம் கொடுக்கறது இல்ல, நேரா சொல்லுவேன். என்னதுக்கு நீ அதெல்லாம் ஒன்றும் கிளிக்க வேணாம், நீ கவியை பாடு, உன்னை விடவே மாட்டேன். ஓலமா மங்கி மீது குழுவிய ஒரு குழந்தை மாலைய தனக்கு மற்றும் யாவருக்கு ஓலமா என்று மூர்த்தி இம்மூர்த்தி பேசு. தீப்பிடிக்க முத்தம் மூடுடா. யாரு உனக்காடா? இல்ல, அப்புறம் பட்டினத்தார் வரலாறு தான். பத்திரத புத்திரனி மித்திரனி சத்திரியின் பத்திரி கால் வாங்கி தேங்கின பேசு. மாறின ஒருத்த மாறும் வரை எடுத்த தோலும் தாரணி மொழி உத்தம் சங்கர கொடுத்த வாழும் நாரத மொழி இருக்கப்ப வீர நம்ம கழுத்தை போட்டு வெறும் கையில் இளைஞ புக்கான பேசு. அகர முதல் எழுத்தாலும் தகர திரேட்டில் எழுது. சின்ன சாமியை திருக்குறள் பாணனி தர்த்திரியம் முடிச்சவனே. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவும் முதற்சிய உலகு. அகர முதல் எழுத்தெல்லாம் தகர சிரட்டில் எழுது. எப்பொருள் யாரை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதில் என்ன பேசு. கற்க கற்ற கற்ற நிற்க கற்ற வாத்தியாரை கல்லால் அடிக்க. டேய் நிற்க அதற்கு தக உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பிடிச்சவர் நான் பேசு. தொட்டெழுத்துரு மலைக்கணி மாதருக்கு தொப்புளுக்கிற பெருங்கணி என்றார். தொப்புளுக்கில பெருங்கணி. ஏய் கற்றனை தூரும் அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? முகங்கள் நட்பது நட்பன்று நெஞ்சத்தை அகனங்க நட்பது நட்பு நான் பேசு. யாரா வரேன் நாங்க ஒருக்க நீங்க ஒருக்க சொல்லி எடுக்கப்பட்டு இப்போ என்னத்தை பண்ணி கிழிச்சாரு பொன்னாடை இவனுக்கு வெக்கம் இல்லாம. நன்றி. பொன்னாடி அணிவித்து எனக்கு புகழார சுட்டியே விடவே மாட்டேன்டா. கூடுதல் காமத்துக்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடிய மையங்க பெரிய நான் பேசு. அதற்காக தானே உலகத்திலே சிறப்பாக வாழ வேண்டியதுக்காக. ஏய் விட்றா எங்க நான் தூக்குறேன் உன்னை விட மாட்டேன். திருநாட்டுப்படி வடநாட்டுப்படி சிறுமாநாட்டுப்படி பெருமாநாட்டுப்படி மதுரை பாட்டு உள்ள காட்சி பட்டு பாடி நச்சனை குறுந்தொகை 510 வரிவாடல் கலித்தொகை அகனா புறநாடல். ஏன் தடுக்கிற? வா விடியாவா? ஏண்டா புராணம் என்ன சர்வ பூதிகாலி யாரு? அது தெரியுமா எனக்கு? இதை நீ சொல்லி தெரியுமா? ஆனா எப்ப என்னை எதுக்குன்னு நீ முடிவு பண்ணியோ உன்னை விட மாட்டேன். வா அசமா சித்துக்கள் பேசுவோம். அனிமா மகிமா கரிமா லகிமா பிராத்தி பிரகாமி மீசதோ வசித்தோ. என்னடா இசுவ முடிச்சா இழுக்குது உன்னைய? ஏன் நிப்பாட்ட? சாம கேட்டு ஏன் புடிச்சு ஊரி ஏய் சாமான் தாண்டா இருக்கு போடாங்க. ஏய் மரியாதை போயிரு. எப்ப என்னை நிக்க வச்சு உன்னைய புராண புயல்னு இலக்கிய இடின்னு வசன மேதின்னு இந்த வார்த்தை எவன் சொன்னானோ அவளை பிடிச்சு பெருத்துக்கு. ஏய் சொன்னது வேற யாரா இருந்தா கூட நம்ப மாட்டேன்டா. எங்க மாமா பிரபுராஜ் மாமா சொன்னாரா அவரை மாதிரி நியாயமான மனிதரை பார்க்க முடியுமாடா? உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன? புதுக்கோட்டை சங்கத்தில் நாடக உலக நம்பியாருன்னா எங்க அண்ணன் ரத்திரப்பான பெட்டி. ஆமா நாடக உலக அணுகுண்டுனா நாடக உலக அணுகுண்டு எங்க அண்ணன் பிரபண்ண. ஏய் அவன் சொல்லாத. எந்த பக்கம் நியாயம் இருக்கும் அந்த பக்கத்தை அவர் இருப்பாரு. ஆமா அதனால பல குடும்பத்துல பிரச்சனை வந்துருக்கு. பெரிய குடும்பங்களுக்கு அப்ப அது வேணாம். வா காக்கை காக்கா கூகை கூகை காக்கா காக்கை. உனக்கு சப்பாடுக்கு அப்பு வந்தாரா? கேள்வி சொன்னாரையா? ஐயா நீ பார்த்து எங்க அப்பு விடியான்னு சொன்னதுனால நான் இதோட விடலாம்னு இருக்கேன். ஏன்டா அழுகிற தத்திரியம் முடிச்சவனே? ஐயா எனக்கு எல்லா பேராலும் தெரியும். அந்த புராணத்தை சொன்ன ஆங்கிலத்தை சொல்றானே வந்த உடனே என்னை யாருன்னு நீ கேட்டிருந்தீங்கன்னா நான் சுமூகமா சொல்லியிருப்பேனா இல்லையா? நீங்க வரும்போதுதான் கழுப்புல மிச்ச மாதிரி வந்தியல. சரி இப்ப கேளு சொல்றேன். யார் நீங்க? அபிஷேக் பிரசவா அனங்கன பிரியா விஷ்ணு சத்துர பிரியா சூர்யா சாச்சல் பிரியா. நான் தான் சரணடைச்சேன் இல்ல. திருப்பி என்னை பார்த்து அவசாரி போனியா சோத்த தினியா பிய தினியாங்கற. அது அபிசாரி போனியா இல்லடா அபிஷேக பிரியா சிவா. அபிஷேக பிரியாவா? இந்த வரிசையிலே நான் தானப்பா கலக பிரியன் நாரதன். அட கோப்ப மக்கா
நீங்க தான் நாரதரா? ஆமாங்க. நீங்க நாரதர் இல்ல. நீங்க யார் எனக்கு தெரியும். நான் நாரதருங்கிறேன். நீ நாரதர் இல்லைன்னா என்னடா அர்த்தம் அது? நீங்க யார் நான் சொல்லவா? நான் தானப்பா நாரத மகரிஷி. நாரதர் இல்ல. நாரதர் தான். நீங்க நாரதர் இல்ல. அப்ப நான் யாரு? நீங்க சமயக்காரர். ஏடா அவரு வந்தோடனே எனக்கு ஆமாக்கறி சமைச்சுதான்றாரு, சமையல்காரன் ஆக்கிட்டாரு. நீ ஏன்டா அப்படி சொல்றிய? இந்த மடியில அரிகரண்டி கட்டிக்கிறீங்க. அரிகரண்டிங்களா? அரிகரண்டி. அரிகரண்டியா? இதை பார்த்தா உனக்கு அரிகரண்டி மாதிரி தெரியுதாடா? ஆமா. இந்த கையில் வச்சிருக்குதுண்ணா, இது சப்ததால கட்ட. சப்ததால கட்டே இல்லை. இப்போ பங்குனி மாதம் வெயிலுக்கு சர்ப்பத்துக்கு எலுமிச்சம்பழம் புளிச்ச கட்டேன். இதை பார்த்தா உனக்கு இப்படியா தெரியுது? இதை பார்த்தா உனக்கு சப்ததால கட்ட மாதிரி தெரியலையா? இது என்ன ஒரு ஆமை குட்டிக்கிட்டு இருக்குது? அப்போ நீ ஒன்று பண்ணு. என்ன? இது எவன் அடிச்சு கொடுத்தானோ அவனை புதுக்கோட்டையில் அவன் பேர் சொல்கிறேன். அவன் பேர் தமிழ் வேந்தன். அவனை விளக்கமாத்த கொண்டு அடிங்கிறேன். கரெக்டாக செஞ்சு கொடுத்துருக்கான். என்ன நானே அடிச்சுக்க வேண்டியதுதான். ஆமாம், செஞ்சு கொடுத்தது நீ தானே. சரி, என் பெயர் நாரதன், தந்தை பிரம்மா, தாய் கலைவாணி. வந்திருப்பது கலகம் செய்வதற்காக. உங்கள் நாமோதயம் என்னவோ? என் பேர் வீரத்தேவன். என்ன செய்கிறீர்கள்? காவல் பார்க்கணும். யார் யார் இருக்கா உள்ள? என் தங்கை வள்ளியவனது காதலி உள்ளே திணைக்காவல். அவங்க உள்ள இருக்காங்களா? ஆமா. நீங்க வெளியே இருக்கிறேன். எப்படி போகுது? 4 நாளா தண்ணியா அடிக்குது. நானும் சிவப்பு துணி ஆட்டு நிற்க மாட்டேங்குது. பார்க்குற வேலை எப்படா போயிட்டு இருக்கு? அது நல்லா சிறப்பாக போகுது. சுபிட்சமா போய் கொண்டிருக்கிறதா? சுபிட்சமா போயிட்டு. சரி, அப்ப நீ ஒரு பண்ணு. முதற்காவலில் ஒரு பெண் இருப்பதாக சொன்ன இல்லையா? ஆமா. அந்த பெண்ணை அழைத்து வா. அந்த பெண்ணுக்கு ஆசி வழங்கி விட்டு. என்னப்பா உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். ஏன்டா இவ்வளவு நேரம் சண்டை கட்டிக்கிட்டு ஏறினா பெண்ணை கையெடுத்து கும்பிடுற? ஐயா, பெரிய வேற தெரியாம பேசிட்டேன். சரி, அந்த பிள்ளைய நான் காதலிக்கிறேன். சரியா என்கிட்ட அணையல. ஒரு 11 ரூபா காசு வாங்கிட்டு அணைச்சு விட்டு போறீங்களா? அது எந்த ஒரு செயலையுமே ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த செயல் மீது அலுப்பு வந்துடும். ஆமாம். ஆனால் உன்னை ஏறக்குறைய 15 ஆண்டுகளாக தெரியும். ஆனால் 15 ஆண்டுகளாக இதே மாதிரி ஒரு பிள்ளையை காதலிக்கிறேன்னு இது வரைக்கும் 256 பிள்ளையை சொல்லியிருக்க. எப்படி இந்த ஆர்வம் குறையாமல் உனக்கு இருக்குன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியலை. வாழ்த்துறேன். இன்னும் 30 ஆண்டுகள் கடந்து இன்னும் கூடிய விரைவில் 1000வது பெண்ணை நீ காதலிப்பதற்கு நான் உன்னை வாழ்த்துறேன். கூட்டியாரியா? அழைத்து வார்கள் பார்க்கலாம். நீங்க நாராயணா எவனும் மந்திரிச்சு போட்டேன். நீங்க சொன்ன வாய்